வாங்க. சூப்பரா இருக்கீங்க. நீங்க எதனா 3 ரோசஸ். ஏன் பரவாயில்லையே. 10 மார்க் மர்மோல நல்ல அளவால கண்டுபிடிச்சிட்டியே. எப்படி கண்டுபிடிச்ச? உங்களெல்லாம் பாட்டின்னு கூப்பிடுறதோட பியூட்டிஸ்னு கூப்பிடலாம். அவ்வளவு அழகா இருக்கீங்க 3 பேரும். உங்களை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க. பரவாயில்லையே. ஆமா, உன் மாமியா பத்துமா எங்க போய் இருக்கா? நெக்ஸ்ட் வீக் எனக்கும் தேவாத்தானுக்கும் மேரேஜ். அதான் ஆண்டி ஏதோ ஒர்க் இருக்குன்னு வெளியே போயிருக்காங்க. நல்ல இங்கிலீஷ்ல பேசுதியே. வெளிநாட்டுல இருந்து வந்தவல்ல. அப்பா வரலையா? எங்க டாடி மேரேஜ் அன்னைக்கு மார்னிங் தான் வருவாங்க. நீ பெரிய பணக்காரியா? அதான் பெரிய பியாக்கு நிறைய துட்டுல கொண்டு வந்திருக்கியா? நகையெல்லாம் அவ்வளவு கொண்டு வந்திருக்கியா? பத்துமா ஊர்லாம் சொல்லிட்டு தெரியுதா? எஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பின்ன தெரியாம இருக்குமா எங்களுக்கு? உங்க அத்தைக்காரி தான் எல்லா இடமும் கொட்டு இல்லாம அவ்வளவு வெரைட்டி சொல்லிட்டு வந்துட்டால. உன்னை பாக்கிறதுக்கு வந்தா, உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை பார்த்த உடனே. அதுவும் நல்ல அளவால துணியெல்லாம் உடுத்திருக்கியா? அன்னைக்கு கிழிஞ்ச பேண்ட் எல்லாம் போட்டிருந்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இதுவும் நல்ல அளவால இருக்கா உனக்கு. எல்லாரும் உட்காருங்க. காஃபி ஜூஸ் ஏதாவது போட்டு தரவா? யாத்தாடியே பத்துமாக்கு வருமா? நல்ல பிள்ளையா இருக்கால. நல்ல மரியாதை தெரிஞ்ச பிள்ளை. யார் எவருன்னு கூட தெரியாம இருந்தா இப்ப 5 நிமிஷம் பேசுறதுக்குள்ள உட்காருங்கட்டா. காப்பி போடுறேன், சூச போடுறேங்க. எம்மா நல்ல பிள்ளையா இருக்கே நீ. ஆமாமா, உன்ன நல்ல உங்க அப்பா வளர்த்திருக்காரு. மரியாதை தெரிஞ்ச பிள்ளையா இருக்கமா. ரொம்ப சந்தோஷம். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. போயிட்டாரா? ஆமாமா போயிட்டாரே. இன்னொரு நாள் சந்திப்போம். அங்க வந்தவனு உன் மாமியா கறிட்ட. அதான் பத்துமா கிட்ட உளறி கிளறி வச்சிடாத தாயே. என்ன நாங்க வந்தனால நடையடி அடிச்சு போடுவா. சொல்ல மாட்டேன். அப்படிதான் இருக்கணும். போயிட்டாரா? அப்பப்போ ஊடையில வாரானே. எப்படி எல்லாம் பேசிட்டு அந்த நீலாம்பரி. சரி பாட்டு 1-2 வார்த்தை அவளை கிண்டல கலியமா பேசுவேன். வேற நான் அவளை அப்படி இருக்கணும், நாசமா போன, கஷ்டப்படணும் அப்படி நான் ஒரு நாள் நினைச்சதே இல்ல. அப்படிப்பட்ட மனசு எனக்கு கிடையவே கிடையாது. என்ன எங்க அம்மா அப்படி வளர்க்கவும் இல்ல. எனக்கு நீங்க மனசுனா தாங்க முடியல. எப்படி எல்லாம் பேசிவிட்டா மனசு ஆறவே மாட்டேங்குது. 2 அடி அடிச்சிட்டா கூட தெரியாது. ஆனா வார்த்தையினால பேசுனது என்னைக்குனாலும் மாறாது. அது மனசை எவ்வளவு தூரம் சங்கடப்படுத்துதுன்னு அவளுக்கு புரியுமா? புரியவே புரியாது. ஒரு நாள் புரிய போறதில்ல. இல்ல வேலை எங்க அம்மையும் அண்ணியும் எங்க அண்ணனா யாரும் இல்ல. இல்லனா இப்படி மனசார அழவும் முடியாது. அழுது தீத்துட்டா கூட மனசு கொஞ்சம் ஆறிரும். நல்லதுதான் யாரும் இல்லாதது. எதே அண்ணி வராங்க போல இருக்கு. நம்ம பேசாம இருந்து விடுவோம். எதுவுமே தெரியாண்டா அவங்கிட்ட சொல்லவும் வேண்டாம். பெரும் சண்டைக்கு போயிருவாங்க நீலாம்பரி கிட்ட. நம்மளால சண்டை ஆன மாதிரி ஆயிரக்கூடாது. நீங்க மட்டும் வரியா? எங்க அம்மா எங்க? நீ மட்டும் பார்த்து எடுத்த. நானும் இவ்வளவு நேரம் ஊரெல்லாம் தேடியாச்சு. எங்க போனா உடனே தெரியல. எங்க அம்மா சும்மா இருந்தாலும் அந்த வெள்ளை மகளவி இருக்க விட மாட்டேங்க. நீ எங்கயாவது இழுத்துட்டு போயிருது பாடு பேசுறதுக்கு. என்ன குழம்பு வச்சியா? டெய்லி என்ன குழம்பு வைக்க என்ன கூட்டு வைக்கிறது பெரிய டாஸ்கா இருக்கும் போல இருக்கு. அதான் இன்னைக்கு பார்த்தேன். கருவாடு தெருல வந்துச்சு வித்துச்சுல. டக்குன்னு 5-6 முறை கருவாடு வாங்கி குழம்பு வச்சாச்சு. கருவாட்டு குழம்புக்கு வெறும் சோறுக்கும் நல்லதா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் உளுந்து சோத்தை பொங்கணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கூட 2 உருண்டை திங்கலாம் அப்படி நினைச்சிட்டு கொஞ்சோண்டு உளுந்து சோறையும் வச்சு அந்த இந்த கருவாடையும் போட்டு குழம்பு வச்சாச்சு. இது என்ன கேள்வி? உங்க வீடு, தாராளமா போட்டு தின்னு போ. நாத்தி நீரி நான் 2 பேருக்கும் தட்டுல போட்டு எடுத்து வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? அடிச்சாலும் பிடிச்சாலும் எங்க அண்ணி எவ்வளவு பாசமா இருக்காங்க என் மேல. உளுந்து சோறு, கருவாட்டு குழம்பு, அவிச்ச முட்டை. சூப்பர் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் எனக்கு அடிபொலியா பிடிக்கும். உங்கள யாருக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்குதான் வயிறு மனசு நிறைஞ்சாப்ல இருக்கு. அது ஒண்ணே கேப்பேன், மறைக்காம சொல்லணும். மூஞ்சி மட்டும் தான் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு மறைச்ச மாதிரி இருக்கு. நான் என்ன தண்ணி மறைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் மூஞ்ச பத்தல தெரியலையா? என்ன ஆனந்தமா இருக்கு தெரியுமா? பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன் மூஞ்சி மட்டும் தான் சந்தோஷமா இருக்கு. உன் மனசுக்குள்ள என்னவோ சங்கடப்பட்டு இருந்திருக்க. சொல்லு. இவ்வளவு நேரம் அழுத மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. கண்ணை தொடத்தி இருக்கா? நீ என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாரு, அழாத நீ. என்ன பிரச்சனை எனக்கு நல்லாவே தெரியும். தெரியும்னா தெரியும், அவ்வளவுதான். எனக்கு பிள்ளை இல்லையா? அது எப்படி எல்லாம் குத்தி காணிக்க அண்ணி. என் மனசு ரொம்ப தாங்கல அண்ணி. அதுல இருந்து எனக்கு சங்கடம்னா பொறுக்க முடியல. அதான் பேசாம இங்கே வந்துருன்னு சொல்லி சாப்பிடாம கொள்ளாம அங்க இருந்துங்க வந்துட்டேன் அண்ணி. இத மட்டும் எங்க அம்மிட்ட சொல்லிராதீங்க அண்ணி. அவ்வளவுதான். அடியே நீலாம்பரி, யாருமா அந்த பிள்ளைய வட்டி குறை சொல்லுவே? இந்த வாரலால உன்னை பிய அடிச்சு உன்னை இந்த ஊரை விட்டு ஓட விடலனா எபர்ச்சல தைலடி. ஹாய் சொன்னங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அத பத்தின டீடைல் எல்லாமே அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க.
அவளை இன்னைக்கு 2 லோன் பண்ணி போடுதேன். ப்ளீஸ் அண்ணி, வேண்டாம் அண்ணி. உடனே சண்டை இழுக்கிறதுக்காண்டி அவன் அண்ணிகாரியை கூட்டிட்டு வந்துட்டா. பணம் பிடிச்சவ. அப்படி இப்படி கூட வந்து சண்டைக்கு வருவா. குத்தி குத்தி பேசுவா. என்ன இருந்தாலும் அந்த வீட்டுல தானே அண்ணி நான் இருக்கணும். அதுக்குன்னு சும்மா இருக்க சொல்லுது என்ன நீ? அதுக்கு என்ன ஒரு நேரம் வரும் அண்ணி. அப்ப கேட்டுக்கல, இப்போ விட்டுருங்க. நாத்து இப்படிதான் சொல்லுவா. வேண்டாம் வேண்டாம்பா. நாத்துக்கு தெரியாம அந்த நீலாம்பரிக்கு வைக்கும் கச்சேரி. இந்த பேர் நாத்து, முதல்ல அழுகையை நிறுத்து. நீ அழுது என்னைக்காவது யாராவது பாத்துருக்கோமா? எப்பவும் சிரிச்ச முகத்தோட எண்ணின் கலகலகலான்னு சுத்திட்டு திரிவ. இப்படி அழுத முகத்தோட என்னால பார்க்க கூட முடியல உன்ன. வார் நாத்து, நான் மட்டும் இல்ல, ஊர் உலகமே நீ அழுத அழுகை கண்டு கொதிச்சு போயிருக்கு. எங்க நாத்துவை இப்படி அழ விட்டுட்டீங்களா? அந்த நீலாம்பரிக்கு இருக்கு, அவளுக்கு வைங்க வேட்டு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உன் கலகலப்பான காமெடியான சிரிச்ச முகத்தை தான் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எந்த பிரச்சனை நடக்கட்டும், இடியே விழட்டும், முதல்ல நீ கண்ணை தொட. வார் நாத்து, உன் பின்னால நான் இருக்கேன். இனி எதை கண்டு கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்கும். இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும் அண்ணி. யாருக்கிட்டையும் சொல்லிராதீங்க. குறிப்பா எங்க அம்மைக்கு தெரிஞ்சாம. அவ்வளவுதான். அடியே நீலாம்பரி, யாருமா அந்த பிள்ளைய வட்டி குறை சொல்லுவே? இந்த வாரலால உன்னை பிய அடிச்சு உன்னை இந்த ஊரை விட்டு ஓட விடலனா என் பேரு சொல்ல தைலடி. அவசரப்படாதீங்க, வாயில கொண்டாங்க. மர்மோள விட்டுரு. என்ன பத்தி தெரியும்ல உனக்கு? நான் பொல்லாதவள மாறிடுவேன். இப்போ எதுக்கு வாரில தூக்கி நிக்க? எந்த பிரச்சனையும் நடக்கல, சொன்னா கேளுமா. ஆமாடி, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவ்வளவு நேரம் புறம் சொல்லி வந்தப்பல எல்லாத்தையும் கேட்டுட்டேன்டி, எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இன்னையோட அந்த நீலாம்பரி சுவாலியை முடிச்சிருவேன். கடவுளே, இன்னைக்கு செல்ல தையத்தை இந்த கட்டவாரில எடுத்துட்டாவளா? அப்ப இன்னைக்கு கட்டவாரில் பிய்ய வரைக்கும் விட மாட்டாவள. எம்மா, இன்னைக்கு கிடைச்சது நீலாம்பரியா? செத்தா. அவ கிடக்க மாட்டாள, சும்மாவே கிடக்க மாட்டா. இந்த வடச்சட்டி வாயை வச்சுக்கிட்டு என்ன வறுத்து வரா? இன்னைக்கு வடச்சட்டி வாயை பிய்ய போகுது இந்த நீலாம்பரிக்கு. கிளவி புட வச்சு இது உடும்பு புடி எல்லாம் பிடிச்சிருக்கு. என் மாமியா கிளவி பிரச்சனைங்க மேல பிரச்சனை இழுத்துறாதீங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுதாம்ல. அவளை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். விட்டுறேன். ஐயோ, எதுக்கு குறுக்க தாருங்க? எந்திரிக்க நல்லபடி. ஐயோ கடவுளே, அதுக்குள்ள கிளவி வெளியே தாடிட்டு போல இருக்க. ஏத்தே அட நாலுபடி, நாங்க எல்லாரும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, மண்டைக்கு மேல ஓடிட்டு இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம். இங்க என்னோட சோகசா படுத்த கிடக்கிய. நாலுபடி சோகசா படுத்து உறங்க வச்சிருக்கியா? வந்து கவனிச்சுக்கிட்டே 4 குத்து மூக்குல குத்துறோம்னா மூக்கு வழியா மூளை பிரிங்கி வாய் வழியா வந்துரும். அட பாவிகளா, மாமியால மருமல போற போக்குல புயல் மாதிரி என்ன தாக்கிட்டு நான் படுத்துல கிடக்கணும் சோகசாட்டு. அம்மா ஐயா, பாத்தீங்களா சொந்தங்களே, நல்லதுக்கே காலம் இல்ல. அம்மா ஐயா, அம்மா அம்மா கறிட்டு சொல்லிட்ட போல இருக்கே. வாரல திட்ல வந்து நிக்க வாசல்ல. எம்மா தள்ளுமா. இடி எதுக்கு ஓடுற? சொல்லிட்டு போ. இடி யாருக்கு நிட்டி பயந்து ஓடுற? பாரு, நான் பயந்து ஓடுறா. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அஞ்சா சிங்கம். இடி பரவிதுக்கு டி வாயை பிளந்து நின்ன. இடி என்ன பிரச்சனை டி? இடி என்ன பிரச்சனை சொல்லு, வாயை திறந்து சொல்லு. அப்படி வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்க? சொல்லி தொலையாம்டி. பிரச்சனை என்னால இல்லமா, உன்னாலதான். நீ என்னவோ மறுமொழி சொல்லிருப்பேன்னு நினைக்க. பேசியிருப்ப. அவ உடனே போய் வாதிச்சவளுக்கு ஒம்மகாரி கட்ட வாரல தூக்கிட்டு வந்து நிக்க நம்ம வீட்டு வாசல்ல. ஏடி, அந்த செல்ல தாயிட்டு யார்ட்டி வாயை கொடுப்பா? அதுக்கு பயந்து போய் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவள நீ என்னவும் சொன்னியா? நான் எதுவும் சொல்லலட்டி. உண்மையிலே நல்ல யோசிச்சு பாரு. உனக்கு வயசாயிட்டலாம், ஏதாவது மறந்துருக்கும். நல்ல பேசியிருப்ப. அலம்பு உப்பு போட்டிருக்க, கறிக்கு எரிப்பு போட்டிருக்க, அப்படி இப்படின்னு ஏதாவது குறை சொன்னியா? சொல்லலையேட்டி. மண்ணு கிடக்க இருந்தாலும் உருட்டி வாயில போட்டுறாடி. ஏமா, உன்னை பத்தி இந்த ஊருக்கு தெரியாட்டாலும் எனக்கு தெரியும். நீ யாரு? வில்லிலா, சொத்தவள சொர்ணக்கிலா. வா மர்மோளை பத்தி நீ நேர்ல பேசாட்டாலும் யாருக்கிட்டையாவது போன்ல குறை சொல்லியிருப்ப. அத அவ கேட்டிருப்பா. உடனே அம்மகாரிட்ட போய் காதுல ஓதி இருப்பா. அம்மகாரி கட்ட வரல தூக்கிட்டு நிக்க. அடப்பாவி, உன் மர்மோளுக்கு தான் கொஞ்சம் போதுமே உடனே புளுக்குன்னு சாடிடுவாங்க இருந்து. அம்மகாரிய கூட்டிட்டு வந்திருக்கா. கட்ட வாரி இன்னைக்கு பிய்ய போகுது. என்ன வாங்குவீ எனக்கு தெரியாதம்மா, நான் போறேன். வாரி என்ன எதிர குறைத்து விட்டுறாதம்மா. எனக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆள விடு, நீ சமாளிச்சுக்கோ சம்பந்தக்காரிய. எவட்டியாவா? வீட்டை விட்டு வெளியே வட்டி. வெளியே வர போறிய இல்லையா? பாவி மக்கள், நான் ஒண்ணுமே சொல்லலையே. இவ வேற ஓடிட்டாலே, எங்க போறாலும் தெரியல, தசை தெரியாம. அடியே, எங்க நீ போய் ஒளிஞ்சு கிடக்க? பாருங்க சம்பந்தம்மா, நான் எதுவும் சொல்லல. எதுவும் பிரச்சனை எதுவும் வேண்டாம். பிரச்சனை வேண்டாமா? பிரச்சனை பண்ணதுக்குன்னே அர்ச்சனை போயிட்டு வந்திருக்கேனா? உங்க மோவலை கூப்பிடுங்க. என்னது என் மோவலா? என்னதான் ஒண்ணு தெரியாதவ மாதிரி நின்னுட்டு இருக்கிய? உங்க மோவ செஞ்ச வேலை தெரியுங்களா உங்களுக்கு? என்னது? என்ன செஞ்சா? தெரியலன்னா அவட்ட கேளுங்க. என் மோவலை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்கா? கூறுகிட்டவ என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டாளே. அவதான் ஏதோ சண்டைக்கு நின்றுப்பா. அதனை கேட்டேன். ஏதோ வாய் பசதட்டி அவட்ட அப்படின்னு சொன்னா கேட்காளா? சொல்லது கேட்க மாட்டேக்கால. இப்ப கடைசியில நாளா வம்படிக்கு வானால மாட்டிக்கிட்டேன். அவளை வெளியே கூப்பிட போறல, இல்லன்னா நான் போய் தியாடி கண்டுபிடிச்சு இந்த விளக்கு மத்தால சாத்து